ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல மனிதர்கள் தான் இறந்ததுக்கு அப்புறமும் வாழ்றதுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்திருக்கிறதா புராண கதைகள்லயும் பல சினிமாக்கள்லயும் நாம பார்த்திருக்கிறோம். ஆனா உண்மை என்ன? ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய உடல் உறுப்புகள் சுமார் 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாம். ஆனா நாம இத பத்தி பேச போறதில்ல. ஒரு சில உயிரினங்கள் தன்னுடைய தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் அவை எவ்வளவு நேரம் உயிர் வாழும் அப்படிங்கிற 5 உயிரினங்கள் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டோபஸ் 5 சென்டிமீட்டர்ல இருந்து 5 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய ஆக்டோபஸ் 3 இதயங்களை கொண்டது. இதோடைய ரத்தம் நீல நிறத்துல இருக்கும். சுமார் 300 வகையான இனங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு சில இனங்கள் மட்டும் நச்சுத்தன்மை கொண்டது. ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இதோடைய நச்சுத்தன்மைக்கு மருந்துகளே கிடையாது. மனிதனுக்கு இதோடைய விஷம் ரொம்பவே ஆபத்தானது. ஆக்டோபஸ் பலருடைய விருப்ப உணவு பட்டியல இருக்குது. இத சமைக்கிறதுக்காக பல துண்டா வெட்டினாலும் சரி, அதை வேக வைக்கும் போதும் சரி, அது பல மணி நேரத்துக்கு உயிரோட தான் இருக்கும். இதை சாப்பிடும் போது நம்முடைய உணவு குழாயில தொந்தரவு பண்ணி நமக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா இதோட நரம்பு மண்டலம் ரொம்பவே வித்தியாசமானது. கரப்பாம்பூச்சிகள். நாம என்னதான் தைரியசாலியா இருந்தாலும் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. சுமார் 3500 இனங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அணுகுண்டு தாக்குதலே நடத்தினாலும் இதுகளை அழிக்க முடியாது. இதோடைய உடம்புல ஹீமோகுளோபின் இல்லாததால ரத்தம் வெள்ளை நிறத்துல தான் இருக்கும். கரப்பான்பூச்சியோட தலை துண்டிக்கப்பட்டா கூட இதனால 2 வாரம் வரைக்கும் உயிரோட இருக்க முடியும். கோழிகள். கோழிகளை பத்தி பேசணும்னா, நம்ம விடுமுறை நாள்ல கோழிக்கறி இல்லாம இருந்தா எப்படி? அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கு. 2003 வருஷம் கணக்கெடுப்பின்படி உலகத்துல 24 பில்லியன் கோழிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது ரொம்பவே அதிகம். சரி, மேட்டருக்கு வருவோம். தலை துண்டிக்கப்பட்ட மைக்கிங்கிற கோழி சுமார் 18 மாசம் உயிர் வாழ்ந்திருக்கு. இது ஒரு அதிசயம் தான். அதனால கோழிகள் தலை இல்லாம கூட ரொம்ப நாட்கள் உயிரோட வாழும். தட்டைப்புழுக்கள். தட்டைப்புழுக்கள் ஒரு ஒட்டுண்ணி இனம். எல்லா உயிரினங்களோட வயிற்று பகுதியிலையும், ஏன் நம்ம வயிற்றுல கூட வாழக்கூடியது. இதனுடைய உடலமைப்பு வித்தியாசமான முறையில அமைஞ்சிருக்கு. இந்த தட்டைப்புழுவை 2ஆ வெட்டினா கூடிய சீக்கிரமே 2 புழுவா மாறிடும். எத்தனை துண்டுகளா வெட்டினாலும் அத்தனை தனித்தனி புழுக்களா உயிர் வாழும். அதனால பிளாட் வார்ம்ஸ் சொல்லக்கூடிய இந்த தட்டைப்புழுக்கள் ஒரு விசித்திரமான உயிரினம் தான். பாம்புகள். நம்ம பூமியில இதுவரைக்கும் 2600 பாம்பு இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில பாம்புகள் 50 வருஷத்துக்கும் மேல உயிர் வாழ்றதா சொல்றாங்க. பாம்புனா எப்பவுமே நமக்கு ஒரு பீதி தான். அதை இன்னும் கொஞ்சம் கூட்டுற விதமா ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? பாம்புடைய தலை துண்டிக்கப்பட்டா கூட பல மணி நேரத்துக்கு உயிரோடு இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சீனாவுல நடந்தது. பாம்பு சூப்பு தயாரிச்சிட்டு இருந்த ஒரு சமையல்காரன் தான் வெட்டி போட்ட பாம்போடைய தலை சுமார் 20 நிமிஷம் கழிச்சு அவருடைய காலை கடிச்சதால அவர் செத்தே போயிட்டார். இது ரொம்பவே ஆபத்து. எங்கேயாவது பாம்போட தலை வெட்டப்பட்டு கிடந்தாலும் அதோடைய பல்லுல விஷம் கண்டிப்பா இருக்கும். அதனால கவனமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.